என்ன ஜாக்கி இது? டம்ளரு, எலும்பிச்சம்பழம், பச்சை மிளகா, சோடா எல்லாம் வச்சிருக்கே. நீ ஊர்க்கா பண்றியா, ஜூஸ் பண்றியா? ஊருக்கெல்லாம் பண்ணல, உங்களுக்கு தான் பண்ணி தர போறேன். போன வாரம் நாங்க கேரளா போயிருந்தோமா, அங்க ஃபுல் ஜார் சோடான்னு ஒன்று சாப்பிட்டோம். அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர போறேன். ஃபுல் ஜார் சோடாவுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை, எலுமிச்சம்பழம், சிறிதளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, சிறிதளவு புதினா, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. நிறுத்து, இங்க என்ன டிவி ஷோ நடத்துற? உப்பே இல்லை, இதுல தேவையான அளவு உப்பாமா. இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, புதினாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும். அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. டேய் பரவாயில்லடா, நீ டிவி ஷோவே பண்ணுடா. அப்படி வாங்க வெளிக்கு. முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா இதை மூணையும் ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். அப்புறமா ஒரு குட்டி டம்ளர் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம். நாங்க செய்யறோம், நீங்க அதை பார்க்கணும், அப்புறம் சாப்பிடணும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஃபைன் பேஸ்ட்டை இந்த டம்ளர்ல நிறைய நிறைய போடணும். அப்பதான் நல்ல கார சாரமா இருக்கும். நெக்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணிக்கணும். கார சாரமா செய்யறேன்னு சொல்லி சர்க்கரை அள்ளி போடுறாங்க. கேட்டா பதில் வராது. நமக்கு எதுக்கு வம்பு? தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். தண்ணியை கொஞ்சம் கம்மியா ஊத்துங்க, காரம் போயிட போகுது. இந்த குட்டி டம்ளர் எடுத்து ஓரமா வச்சுட்டு அடுத்தது அந்த பெரிய டம்ளர் எடுத்து நடுவில் வச்சுக்கணும். ஃபுல் ஜார் சோடாவோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம். இனிமே தான் முக்கியமான விஷயமே இருக்குது. வச்ச கண்ணு வாங்காம பார்க்கணும். சோடா ஓப்பன் பண்ணி இந்த பெரிய டம்ளர்ல 3/4 டம்ளர் ஊற்றிக்கணும். அப்புறமா இந்த குட்டி டம்ளர் எடுத்து இந்த பெரிய டம்ளருக்குள்ள போடணும். அடடா, இவ்வளோ நேரம் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி இப்படி பொங்கி போக விட்டுட்டேடா ஜாக்கி. இதுக்கு பேரு ஃபுல் ஜார் இல்ல, வீணா போன ஜார்டா. ஃபுல் ஜார்னா பொங்க குடிக்கணும். அப்படியே பொங்கி வருதுல, அப்படியே டபக்குன்னு குடிச்சுக்கணும். உப்பு, காரம், இனிப்பு, சோடா கலந்து இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வாயில வச்சோன்னு சுருன்னு ஏறுதுடா, என்னால தாங்க முடியலடா. ஐயோ, காரம். என்னடா ஜாக்கி இது? வாயில தான் வச்சோம், மண்டையில சுருன்னு ஏறுதேடா. இவங்க குதிக்கிறத பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும்னு தோணலப்பா. என்ன விட்டுடுங்கப்பா. டே ஜாக்கி, கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு இப்படி குதிக்கிறாங்களேடா. இதை வச்சு என்னடா பண்ண போறோமோ? ஐயோ, காரம் என்னால தாங்க முடியல. அந்த சர்க்கரை சீக்கிரம் கொண்டு வாங்கோ. இப்ப என்ன, கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாச்சு, அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு சூப்பரான ஸ்வீட்டான ஒரு கேக் செஞ்சு தரேன். அதை சாப்பிடுங்க, காரம் ஓடி போயிடும். ஜக்கி, நீ எந்த ஆணியும் புடுங்க வேண்டாம். ஆன்லைன்ல கேக் ஆர்டர் பண்ண சொல்லு. எடுக்கிறது தான் எடுக்கிறீங்க, அதை வேற ஸ்லோ மோஷன்ல எடுத்துட்டு டிஸ்பிளே வேற வச்சுட்டு இருக்கீங்களேடா. போனா போட்டும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப லேட் ஆச்சு. எல்லாத்தையும் நானே எடுத்து சாப்பிடுவேன். இது வந்துட்டேன். நான் சாப்பிடாம நீங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா பார்த்துடலாம். காரம் இப்ப போய் பேய். சோனி என்ன கண்டு ரொம்ப குழம்பிடுச்சு நினைக்கிறேன். சீட்டு முன்னாடி வச்சுட்டு காரம் கத்துது. அது வேற ஒண்ணும் இல்ல, கேக்குல காரம். அதான் கேக்குறது பேய்ந்தா கேக்குல காரம்னு சொல்லுவியா? சிண்டு, உனக்கு கேக்கு வேணுமா, ஃபுல் ஜார் சோடா வேணுமா? ஓ, அப்படி வருதா? ஷோ, இது பயங்கரமான கார கேக்கு பேயே. கேக்குறேன் கேனையே நினைச்சிட்டீங்களாடா? நான் பேய்டா. கார கேக்கா இருந்தாலும் கடிக்காம விட மாட்டேன். சரி பேயே, நீ கேக்கே சாப்பிட்டுக்கோ. அதுக்கு முன்னாடி வெல்கம் ட்ரிங்க்ஸ்னு ஒண்ணு இருக்குது, அதை குடிச்சுக்கோ. ஓ, வெல்கம் ட்ரிங்க்ஸா? நான் வருவேன் தெரிஞ்சு எனக்காக பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? சீக்கிரம் கொடுங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் கொடுங்க, பேயே குடிக்கட்டும். என்ன இருந்தாலும் நம்ம சோனு ரொம்ப நல்லவ. எல்லாத்தையும் என்னையே குடிக்க சொல்லிட்டாளே. இது கேட்ட உடனே என் கண்ணுல இருந்து ஆழ்ந்த கண்ணீர் வருது. இந்த பாசமலர் டைலாக் எல்லாம் வேண்டாம், நீ அதை குடி. ஆனந்த கண்ணீர் மட்டும் இல்லை, இன்னும் பல வித கண்ணீர் எல்லாம் வரும். எல்லாத்தையும் சாப்பிட சொன்னீங்க, 1/4 டம்ளர் காலி பண்ணி வச்சிருக்கீங்க.
நல்ல கூலா இருக்கா? கூலா சாப்பிட்டாதான் வாய் நல்ல குளுகுலுன்னு கூலா இருக்கு. இந்த ஸ்பூனை தூக்கி வீசிட்டு அந்த டம்ளரை குடுறா. ஆப்பா சிச்சு, என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க? இப்படி காரம் அடிக்குதேடா. ஒரு ஸ்பூன் தான் குடிச்சேன், அதுக்கே உடம்பெல்லாம் எரியுதே. முன்னாடி கேக் இருக்குது, அது சாப்பிடலான்னு பார்த்தா ஆல்ரெடி நீங்க அதை கார கேக்குன்னு வேற சொல்லி இருக்கிறீங்க. சோனு, உன்னைத்தான் ரொம்ப நல்லாவே அந்த பேய் சொல்லுச்சே, கொஞ்சம் கேக் எடுத்து கொடுக்கலாம் தானே? கேக்குங்கிற பேர்ல நீங்க வேற எதையாவது கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க. உங்களை நான் நம்ப மாட்டேன். இப்போதைக்கு நான் போறேன், ஆனா திரும்ப வரவே மாட்டேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஜாக்கி, இது சூப்பர் ட்ரிங்க்ஸுடா. என்ன பேசுறதுன்னே தெரியாம இந்த பேய் பேசிட்டு போயிருச்சு. இந்த கேக்கில் காரம் இல்லைங்கிறது அந்த பேய்க்கு தெரியாம போச்சே. என்ன சந்தோஷம் பாரு இந்த சோனுக்கு. பேய் ஏமாந்ததுல உனக்கு இருந்த காரமெல்லாம் போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலான வாவ் மினி ஃபுட் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.